மக்களே யாருங்க இந்த பேப்பர் ரவுடி பிரஜன்? புரியவே இல்ல. யார பார்த்தாலும் வந்து த்ரெட்னிங் பண்ற மாரி வந்து பேசிட்டு இருக்காரு. அடிச்சு காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது. இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அவன் எல்லாம் இவனுடைய கருமத்தெல்லாம் எங்க போய் கழிக்க போறான்? அவங்க அப்பாவுக்கு போய் சேருமா? இல்ல அவங்க அக்காவுக்கு போய் சேருமா? இல்ல அவங்க தங்கச்சிக்கு போய் சேருமா? அப்படின்னு சொல்லி சாபம் விடுறது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வேலைய பார்த்துட்டு இருக்காப்புல இந்த பிரஜன் அவர்கள். ஆக்சுவலா அந்த இடத்துல திவ்யா கூட வந்து சொன்னே, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கண்ணே அப்படின்னு வந்து சொல்றாங்க. அட சும்மா இருமா அப்படின்ற மாரி வந்து பேசிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்காரு. இது ஒரு கேம் ஷோ தான். அந்த கேம கருத்தால மோதுங்க. அதை விட்டு சாப விடுறது, திட்டுறது, உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கிடையில தான் வந்து வியானா அவர்களும் மாட்டியிருக்காங்க. வியானா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக ஒரு பிரேவாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அது சில பேருக்கு வந்து கிரிஞ்சாக வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துட்டு இருக்கு. உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறது, உன்னை முடிச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறது, உன்னை செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுன்னு பல வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்செக்யூராக வந்து இருக்குது. இங்கே எனக்கு வந்து என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நைட்டோட நைட்டாக வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோ கால் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா மற்றும் திவ்யா அவர்கள் அவங்க வந்து 2 பேரும் ஜெயிலுக்கு வந்து போகணும். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க. சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்களே, அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க திவ்யா கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லி. இல்லைனா நான் போக மாட்டேன், ரம்யா கூடவோ இல்லை கனி கூடவோ நான் போக மாட்டேன், அதுவும் குறிப்பாக கனி கூட வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து சாண்ட்ரா திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸை போட்டு செம்மையாக வந்து மாற்றி விட்டாங்க. அதனால் 2 பேரும் ஜெயிலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாப்ல. ஆனால் அதில் பிக் பாஸ் அவர்கள் ஒரு சரியான தரமான ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சுட்டாங்க. நீங்களே ஆசைப்பட்டு தானே கேட்டீங்க, இதோ ஜெயிலுக்கு போங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க க்ளீனிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் சமைச்சது, அதுக்கப்புறம் எல்லா வேலைகளும் அவங்க வந்து செஞ்சுட்டாங்க. லிட்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலைகளும் வந்து செஞ்சுட்டாங்க. இதே வியானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கிட்டேயும் சாண்ட்ரா கிட்டேயும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் நான் கூட வந்து இருந்திருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு க்ளீனாக யாருமே பண்ணதே கிடையாது, இவ்வளோ இருட்டில் கூட ஒரு சின்ன டஸ்ட்டு கூட வந்து தெரியல, அப்படி க்ளீன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமாக புகழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு லிமிட்டில் விக்ரம் அவர்கள் வந்து ரொம்ப புஷ் பண்ணி திவ்யா, அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து வருது, ஓகேவா? ஸோ ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போக மாட்டேங்கிறாங்க திவ்யாவும் சாண்ட்ராவும். ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை, கொஞ்சம் பால் வந்து கொடுக்காம போயிட்டார் எஃப்ஜே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப்லெட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 1000 ரீசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளர சுற்றிக்கிட்டே வந்துருந்தது. அதுக்கு பல பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள் முன்னாடி. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வியானா வந்து இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நான் போய் கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க, ஓகேவா? கிளம்பி போய் திவ்யா மற்றும் சாண்ட்ரா அவர்களை வந்து போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஏன் நீங்கள் ஜெயிலுக்கு போக மாட்டேங்கிறீங்க? ஆக்சுவலி டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலே ஆகிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னுமே நீங்கள் ஜெயிலுக்கு போகாமல் வந்து இருந்துட்டு இருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வியானா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் வியானா, நாங்கள் வந்து போகிறோன்னு தான் சொல்கிறோம், ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது வியானா வந்து சொல்கிறாங்க, இல்லை 4 நாள் கூட வந்து ஜெயிலுக்கு போயிருக்கல, இதுக்கு முன்னாடி எல்லாம் இமீடியட்டாக நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நான் யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு வந்து போயிடுவேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து போகவே மாட்டேங்கிறீங்க? அதுதான் லெட்டர் வந்து வந்துருச்சுல்ல, பிக் பாஸ் ஏன்னா ஒரு லெட்டர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க கவனத்திற்கு, விக்ரம் மற்றும் எஃப்ஜே அவர்களுடைய கவனத்திற்கு. ஸோ திவ்யா மற்றும் சாண்ட்ரா அவர்களை சிறைக்கு வந்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டு விட்டாங்க, அவங்க ஒரு லெட்டர் அனுப்பிச்சு. ஸோ அதனால வந்து வியானா கேட்கறதுக்கு வந்து போனாங்க. அவங்க கேட்டது சரிதானா, இல்லைலாம் சொல்ல கிடையாது, நீங்கள் போகணும், நீங்கள் வந்து போனால் தான் அவங்களும் தூங்குவாங்க, நீங்களும் போய் தூங்கலாம், ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து நடக்கும், ஏன் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இப்படியே வந்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ராவுக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வந்தது. என்னம்மா நீ சும்மா வந்து எங்களை வந்து எல்லாம் கேட்டுட்ருக்க, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்காது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக ஏன் நீ அதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்க, நீ ஏன் அதை வந்து கேட்டுட்ருக்க, நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்க, அதுக்குன்னு ஒரு ஆளை வந்து வச்சிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் செம்ம காண்டாயிட்டாங்க திவ்யா சாண்ட்ரா அவர்கள்லாம், என்ன இந்த பொண்ணு வந்து கேட்டுட்ருக்கு நம்மள அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்கள யாருமே கேட்கக்கூடாதுல்ல, அவங்கள யாராவது கேட்டாங்க அப்படின்னா அது பெரிய தப்பாக வந்து ஆகிடும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வியானா அவர்கள்கிட்ட ஒரு தப்பு இருக்குது, ஓகே. ஸோ அது என்ன அப்படின்னா, சும்மா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு சொல்லி உள்ளர வந்து சில விஷயத்தை வந்து பண்ணுவாங்க வியானா, அந்த சுபிக்ஷா அப்படிப்பட்ட ஆட்கள்லாம், ஓகே.
ஸோ இதில் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நிஜமாவே ஒரு பார்ஷியாலிட்டி வந்து உண்மையாவே இருக்குது. என்னதான் சாண்ட்ரா மேலேயும் திவ்யா மேலும் தவறுகள் வந்து இருக்குது, நான் இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது, இருக்குது. ஓகேங்களா? அவங்க வந்து ஜெயிலுக்கு வந்து போயே தான் தீரணும். லாஸ்ட் வீக்கில் கனி அவர்கள் ஜெயிலுக்கு போகல. எத்தனை பேர் போய் கனி நீங்கள் ஏன் ஜெயிலுக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ரெஷர் பண்ணி லெட்டர் வந்துடுச்சு உங்களை போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் போய் கேட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் போய் கேட்கல, அப்படியே கேட்டாலையும் கொஞ்சம் நார்மலாக கேட்டாங்க. இல்லை எனக்கு போக விருப்பம் இல்லை, பிக் பாஸ் கிட்ட நான் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சபரிநாதன் எவ்வளோ கெஞ்சினாருங்க, எவ்வளவோ கெஞ்சினார். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கனி உள்ளர போல, ஜெயிலுக்குள்ளே போல. ஸோ கனிக்கு ஒரு நியாயம். அன்றைக்கி வந்து போய் வியானா வந்து கேட்டிருந்தா அது கரெக்டாக வந்துருந்துருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து வியானா அவர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு வியானா அவர்களும் கனி அவர்களும் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க வெளியே வராண்டாவில். ஓகேங்களா? சோபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வியானா சொல்கிறாங்க, நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப சீனியரு, ஏன்னா ஃபஸ்ட் வீக்கே நான் தான் வந்து ஜெயிலுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு சீனியர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனால் கனி அவர்கள் வாயிலிருந்து என்ன தெரியுமா வருது வெளியே, சாண்ட்ராவும் திவ்யாவும் ஜெயிலுக்கு போகிறத நான் பார்த்தா தான் எனக்கு வந்து ரொம்ப மனசே குளிரும், அப்போ தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது மதர் தெரேசா நம்மளுடைய கனி அவர்கள் வந்து அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனால் தான் என் கண் குளிர அதை நான் பார்த்துட்டு மனர்ச்சி குளிர வந்து நான் இருந்துட்டு அதை மட்டும்தான் நான் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லிட்ரலாக எவ்வளோ வெஞ்சன்ஸ் வந்து மனசுக்குள்ளே இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதே அளவுக்கு வந்து ஆனால் வெஞ்சன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராக்கிட்டே இருக்குது. ஐயோ கனியா வேணவே வேணாம் சுவாமி, வேணவே வேணாம், லாஸ்ட் வீக்கில் வந்து திவாகருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எவ்வளோ தூரம் வெஞ்சன்ஸ் இருக்கோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் வந்து இருந்துருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஒரு சண்டைகள் வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன அப்படின்னா பிரஜன் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா விடுறாங்க வியானா கிட்ட. ஓகே, வியானா பேசும்போது அமைதியாக இருந்துட்டார். வியானா போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவெல்லாம் என்ன, இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் வந்து சொன்னால் நீங்கள் வந்து கேட்டுடணுமா, அவள் சொல்கிறதெல்லாம் நீ மண்டைக்குள்ளே வந்து ஏற்றுக்காத, லாஸ்ட் வீக்கெலாம் யாருமே வந்து கேட்கல, ஆனால் இன்றைக்கி மட்டும் வந்து கேட்குறாள் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் அன்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து பேசுகிறாப்புல. ஓகேங்களா? ஸோ அது வந்து அவங்களுடைய காதுக்கு வந்து போகுது. யாருடைய காதுக்குன்னா வியானாவுடைய காதுக்கு வந்து போகுது. ஸோ அப்போ வியானா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பயங்கர த்ரெட்னிங்காக வந்திருக்கு, எனக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது, பிரஜன் கூட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வந்திருக்கு, எப்போ பார்த்தாலும் காலி பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாரு, செஞ்சிருவேன்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ நிறைய அன்பார்லிமெண்ட் வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணுறாரு. அன்பார்லிமெண்ட்னா கெட்ட வார்த்தை மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வார்த்தைகளை காலி பண்ணுறேன், செஞ்சிருவேன், முடிச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறதும் அன்பார்லிமெண்ட் வார்த்தைகளாக நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து சொல்கிறாரு. ஸோ நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், பிக் பாஸ் இதை பற்றி கொஞ்சம் தயவு செய்து விசாரிங்க, இது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து வியானா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுன்னா, கனியை ஏன் வந்து ஜெயிலுக்கு போகாத போது யாருமே கேட்கல, இன்றைக்கி வந்து சாண்ட்ராவுக்கும் திவ்யா அவர்களும் வந்து ஜெயிலுக்கு போகல அப்படின்ற போது மட்டும் வியானா வந்து ஏன் கேட்குறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி. மற்றபடிக்கு இவங்க சரியா அவங்க சரியா அதுவா இதுவான்றதெல்லாம் வேறை. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகே, அண்டு சாண்ட்ராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சாண்ட்ரா அண்ட் திவ்யா இவங்க 2 பேருமே ரொம்ப ஒஸ்ட் டு த கோர் ஆஃப் தி சீசன் அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா பிக் பாஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. தருதலை பசங்களாம் உள்ளர கூப்பிட்டு வச்சு பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த உடனே முடிஞ்சு போச்சாங்க. ஒட்டு மொத்த ரெஸ்பெக்ட்டும் பிக் பாஸ் மேலே இருந்த மொத்த ரெஸ்பெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். லிட்ரலாக திவாகரை உள்ள விட்டது, கலையரசனை உள்ள விட்டது, அரோரா சிங்கரை உள்ள விட்டது அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மக்களே நானா இவனுங்களாம் கூட்டின்னு வந்து பிக் பாஸ்க்குள்ள ஒரு வந்து போட்டிருக்கீங்க, அது எவ்வளோ ஸ்டாண்டர்டான ஒரு ஷோ, இவனுங்களை போய் உள்ளே விட்டு இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கதறிட்டு இருந்தானுங்க. ஆமாம் தானே? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீசனே அப்படி தான் வந்து இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கழுதைக்கு தெரியுமாடா கற்பூர வாசனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லிட்ரலாக அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த சீசன் 9 இருக்குல்ல, இந்த டீம் வந்து தேடி பிடிச்சி ஒவ்வொரு யாரெல்லாம் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்காங்க, வைரலாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போடணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்படிப்பட்ட ஆட்களை போட்டாங்க அப்படிங்கிறதா ஒரு பெரிய பிரச்சனையே. ஏன்னா பிக் பாஸ்க்கே அவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டானுங்க ஃபஸ்ட்டு. அதனால தான் உள்ளேயும் சரி வெளியும் சரி பிக் பாஸ்னாவே காரி துப்புற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு ஜெயிலுக்கு போங்கடா அப்படின்னு சொன்னால் ஜெயிலுக்கு போகிறதுல, ஒரு டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணுங்கடா ஒழுங்காக பண்ணுறதுல, பிக் பாஸுக்கு மதிப்பு கொடுக்குறதுல, ஹோஸ்ட்டுக்கு மதிப்பு கொடுக்குறதுல, மரியாதையே இருக்கிறதுல, ஒன்றுமே இருக்கிறதுல, இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டு ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணி அதுலேருந்து ஒரு ரெஸ்பெக்டை வந்து கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளே அங்கே கிரியேட் ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். யாருன்னா பாருங்கள், இந்த வாரம் வந்து சாண்ட்ரா திவ்யா வந்து ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. போன வாரம் கனி திரு எஃப்ஜே 2 பேருமே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வாரமும் அதே பிரச்சனை, அதுக்கு முன்னாடி வாரமும் அதே பிரச்சனை.
ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இதே தானடா, உங்களுக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட்லாம் வருது, அந்த எபிசோடில் உங்களோட பிரச்சனை என்ன, நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு கூட அங்கேருந்து வாதிடலாமே, என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லலாமே, உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் கொடுக்காமலே போயிடுவாங்க. யாருனாலையும் லைம் லைட்டில் வராமல் இருக்கலாம், ஆனால் கம்பல்சரி உங்களை லைம் லைட்டில் வைப்பாங்களே, ஏன் உங்களை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கம்பல்சரி சாட்டர்டே எபிசோடோ அல்லது சண்டே எபிசோட்லேயே கேட்க தானே போகிறாங்க. அப்போ உங்களுடைய விஷயத்தை வந்து ஓப்பன் அப்பாக பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வேண்டாம் விவாதம், நான் போக மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், இதே சொல்லி சாவுதுங்க. ஒரு பக்கம் வந்து சாண்ட்ரா, ஒரு பக்கம் திவ்யா, இந்த பக்கம் கனி, இந்த பக்கம் எப்ஜே, பியானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒஸ்ட் டு த கோருங்க. இந்த ஒஸ்ட்டில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு தேடுறதுக்கு கூட முடியல. அதுதான் இங்கே இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. இந்த சீசனில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே ஒஸ்ட்டில் யாரா பெஸ்ட் அப்படின்னு கூட தேட முடியல. அப்படி அவ்வளோ கேவலத்துலேயும் கேவலமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செய்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.